கோவை சுப்பிரமணியம் பாளையத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோவை மாநகர் வடக்கு மாவட்டம் துடியலூர் பகுதிக் கழகம் 15 மற்றும் 15A மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து அஇஅதிமுக நிறுவனர் எம்ஜிஆர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு முப்பெரும் விழா மற்றும் குடியரசு தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் கலந்து கொண்டு கழக மூத்த முன்னோடிகளுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். மேலும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். தொடர்ந்து அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனரும் முன்னாள் தமிழக முதல்வருமான எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாள், தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாள் மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் பிறந்த நாளை அதிமுகவினர் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை சுப்பிரமணியம் பாளையத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோவை மாநகர் வடக்கு மாவட்டம் துடியலூர் பகுதிக் கழகம் 15 மற்றும் 15A மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து முப்பெரும் விழா மற்றும் குடியரசு தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. துடியலூர் பகுதிக் கழக செயலாளர் வனிதாமணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 15வது வார்டு செயலாளர் சுரேஷ்குமார், 15A வார்டு செயலாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். சிறப்பு விருந்தினராக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் கலந்து கொண்டு அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர்கள் தூவி மரியாதை செய்தார். அவருக்கு அதிமுகவினர் மாலை மற்றும் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பளித்தனர். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசும்போது முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் ஆட்சியில்தான் தமிழகத்தில் குடிகள் தோறும் மின்விளக்கு திட்டம், பொங்கலுக்கு வேஷ்டி சேலை திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம், மாணவர்களுக்கு லேப்டாப், சைக்கிள் வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கம், மகளிர் இருசக்கர வாகனம், தொட்டில் குழந்தை திட்டம் உள்ளிட்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சிக்கு வரும் முன் 505 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் 20% கூட நிறைவேற்றவில்லை. இப்போது மீண்டும் தேர்தல் வரவுள்ள நிலையில் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று புது யுத்தியுடன் வந்துள்ளனர். இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் எப்படி கனவுகளை நிறைவேற்றுவார்கள் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து கழக மூத்த முன்னோடிகளுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். மேலும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல IT விங் செயலாளர் விக்னேஷ், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நாசர், IT விங் மணிகண்டன், மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் துரைசாமி, வர்த்தக பிரிவு கோபாலகிருஷ்ணன், பாசறை செயலாளர் வசந்த் சண்முகம், வர்த்தக அணி அர்ஜுனன், இளைஞர் அணி சசிகுமார், சின்ன வேடம்பட்டி மாரிச்சாமி, சரவணம்பட்டி செல்வராஜ், பன்னிமடை செல்வராஜ், சக்கரையப்பன், செல்வகுமார், நாகராஜ், சுப்பிரமணி, ராமசாமி, செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். இந்நிகழ்வில் துடியலூர் பகுதிக் கழக நிர்வாகிகள் சக்திவேல், சிவகுமார், சிவசுந்தரம், பானுமதி, கலாவதி, துடியலூர் பகுதிக் கழக சார்பு அணி செயலாளர்கள் கவிச்சந்திரமோகன், ரமேஷ், அரவிந்தன், ரமேஷ்குமார், சென்னியப்பன், ராகுல் டேவிட், நவீன்குமார், முத்து, முருகேசன், ரங்கநாயகி, வட்டக்கழக செயலாளர்கள் சாந்திபூஷன், பிரகாஷ், மாரப்பன், கிஷோர், ஜெயக்குமார், காளிச்சாமி, 15வது வட்டக்கழக பொறுப்பாளர்கள் கணேசன், செல்வி, மனோஜ்குமார், செல்வராஜ், தேவராஜ், சரவணகுமார், குட்டியம்மாள், ஜாக்குலன், 15A வட்டக்கழக நிர்வாகிகள் நடராஜன், வீரப்பன், ராஜேஷ், ராஜேஸ்வரி, தியாகராஜன், பிரியா, ஷாலினி, வெங்கடேஷ் மற்றும் ராஜா, சிவமூர்த்தி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காலை முதல் சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் என நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை அண்ணாமலை என்கிற மருதாசலம், பெரிய தம்பி என்கிற செல்வராஜ் மற்றும் முன்னாள் நகர செயலாளர் மோகன்ராஜ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பொதுமக்களுக்கு இரவு உணவுகளை கருணாகரன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் வழங்கினர். இறுதியில் துடியலூர் பகுதிக் கழக அவைத் தலைவர் ITI ஜெயராஜ் நன்றி கூறினார்.